யார் உங்களிடமிருந்து பிரிந்து சென்றிருக்கிறார்களோ, யார் உங்களிடமிருந்து விலகி சென்றிருக்கிறார்களோ அவர்களை தேடுங்கள். இனி இவர்களை 99 ஆடுகள் எங்கும் ஓடி போகவில்லை. அந்த 99 ஆடுகளும் இயேசுவினுடைய அல்லது ஆயனுடைய குரலுக்கு செவி சாய்த்தவை. இயேசு கிறிஸ்து நல்ல ஆயனை குறித்து சொல்லுகிற பொழுது சொல்லுவார், ஆயன் அந்த கொட்டகையிலிருந்து ஆடுகளை வெளிக்கொணர்ந்து விட்டு அவர் முன் செல்வார், ஆடுகள் அவரை பின்தொடரும். அறியாத ஒருவரை ஆடுகள் பின்தொடர மாட்டா. ஆடுகளுக்கு ஆயனுடைய குரல் தெரியும், ஆயனுக்கு ஆடுகளுடைய குரல் தெரியும், வாசனை தெரியும். இதுதான் ஆயன் முன் செல்ல ஆடுகள் பின் செல்லக்கூடிய ஒரு காரியம். அப்போ இந்த 99 ஆடுகளும் தனக்கு முன் செல்கிற ஆயனை அறிந்திருக்கின்றன. இந்த 99 ஆடுகளும் எங்கு போக வேண்டும், எவரை பின்தொடர வேண்டும் என்று தெரிந்திருக்கிறது. அவை எந்த விதத்திலும் தங்களுடைய வழிகளிலிருந்து மாறவில்லை, ஆண்டவரை தேடி வந்திருக்கிறது. ஆனால் தன்னை தேடி வந்திருக்கிற 99 ஆடுகளையும் கடவுள் எங்கு விடுகிறார்? பாலை நிலத்தில் விட்டு விடுகிறார். பாலை நிலம் நல்ல பசும் புல்வெளிகளில் அல்ல, நல்ல சாப்பாடு எங்கே கிடைக்குமோ அங்கே விடலை, அல்லது வேகமாக வீட்டுக்கு கொண்டு போய் பற்றி விடலை. எந்த இடத்துல நிற்கிதோ, எந்த இடத்துல ஒரு ஆடு காணலைன்னு கடவுள் நினைக்கிறாரோ அந்த இடத்திலே, அது பாலை நிலம் பரவாயில்லை, அந்த இடத்திலேயே விட்டு காணாமல் போன ஒரு ஆட்டை தேடி போகிறார். பாலைவனம் என்பது பாதுகாப்பு இல்லாத இடம். கடவுளை தேடி வருகிற 99 ஆடுகளை பாதுகாப்பு இல்லாத ஒரு இடத்தில் விட்டு தன்னை விட்டு ஓடிப்போன ஒரு ஆட்டை கடவுள் தேடி செல்கிறார். அந்த ஒரு ஆடும் ஆண்டவருக்கு தேவை. இனி இவர்களே, கடவுளுடைய அன்பு என்பது என்னை யார் தேடுகிறார்களோ அவர்களை அன்பு செய்வது மட்டுமல்ல. கடவுளைக்கு யாரை பிடிக்குமோ, கடவுளை யார் அன்பு செய்கிறார்களோ அவர்களை மட்டும் அன்பு செய்வது அல்ல. கடவுளுடைய அன்பு அல்லது இயேசுவினுடைய தூய அன்பு என்பது யார் அவரை காயப்படுத்துகிறார்களோ, யார் அவரை கொள்கிறார்களோ, யார் அவரை துன்புறுத்துகிறார்களோ, யார் அவருடைய அன்பை புரிந்து கொள்ளவே இல்லையோ அவர்களை தேடிச் செல்வதுதான்.